இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பிரண்டை துவையலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரண்டை துவையல் வந்து முட்டி வலிக்கு ரொம்ப நல்லது. பசங்க சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த பிரண்டை துவையல் கொடுத்திங்கன்னா நல்லாவே சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் பிரண்டை வந்து எனக்கு வெளியில் தான் கிடைக்கும். நான் வாங்கிட்டு வந்து ஆஞ்சி அலசி வச்சுருக்கேன். அதோட புளி வந்து 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன். பூண்டு, இஞ்சி, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துப்பேன். ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கினேன். நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கினேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுப்பேன். நல்லா பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. அதை மிக்ஸி ஜாரில் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அதே பேனில் வந்து நான் அந்த பிரண்டையை அலசி வச்சுக்கிற பிரண்டையும் அதிலே போட்டு அதே பேனில் வந்து நல்லா வதக்கிப்பேன். வதக்கினோடனே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆன உடனே நான் புளி ஊற வச்சுக்கிற புளியை வந்து அதில் ஊற்றிப்பேன். புளியும் பிரண்டையும் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவேன். பிரண்டை வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. முட்டி வலிக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வாக அமையும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸ் ஆன உடனே ஆஃப் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு ஜாரில் வந்து அது கூட உப்பு நல்லா ஆட் பண்ணி அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு போட்டுடலாம். நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். நான் ஆயில் வந்து அதிகமாக எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய், உளுத்தம்பருப்பு, கடுகு எல்லாத்தையும் போட்டு ஜாரில் இருக்கிறது அந்த பிரண்டையை வந்து அதில் ஊற்றி நம்ம கொஞ்சம் நேரம் நல்லாவே கொதிக்க விடுங்க. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு அந்த கசப்பு எதுவுமே வராது. அந்த நாராக வர்றது கூட கட் ஆகிடும். நல்லாவும் இருக்கும். பிரண்டை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம சாதமாக கிண்டி கொடுக்கலாம். நம்ம இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதிகமாக குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்காதீங்க. இது வந்து நம்ம நல்லா பசி எடுக்குன்றதால கொஞ்சம் தொண்டை எரிச்சல் இருக்கும். அதிகமாக கொடுக்காதீங்க, கொஞ்சமாக கொடுங்க. பிரண்டை துவையல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.